வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாகி இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம். இன்றைய தினம் 1ஆம் தேதி ஜூலை மாதம் 2024ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. இதனால் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இன்றைய பத்திரிகைகள் பல முக்கியமான செய்திகளை தாங்கி வந்திருக்கிறது. குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவராக இருந்திருக்கக்கூடியவர், கடந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கக்கூடியவர், 1933ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி பிறந்து அவர் பேட்ரிக்ஸ் கல்லூரியிலேயும் கல்வி கற்றிருந்தார், கொழும்பிலும் கல்வி கற்றிருந்தார். அதே போல சட்டக்கல்லூரியிலே கல்வி கற்று சட்டத்திரணி ஆகியிருந்தார். அதே போல அவர் 1977ஆம் ஆண்டு பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி இருந்தார். பின்னர் ஜூலை கலவரத்தின் பின்னர் தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தை புறக்கணித்த போது அந்த தொடர்ந்து 3 மாதங்கள் பாராளுமன்றத்தை புறக்கணிக்கும் பட்சத்திலே அங்கே அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்புரிமை வரிதாக்கப்படும். அதன் காரணங்களால் தமிழர் விடுதலை கூட்டணி சார்பாக போட்டியிட்டு பாராளுமன்றத்தில் இருந்து பின்னர் அங்கிருந்து அந்த தொடர்ச்சியாக 3 மாதங்கள் புறக்கணிப்பை கொண்டதை தொடர்ந்து அவருடைய பதவி அங்கே வரிதாக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்புரிமை அங்கே எடுக்கப்பட்டிருந்தது. பின்னர் விடுதலை புலிகளுடைய தலைமையிலே மீண்டும் தேர்தல் 2001ஆம் ஆண்டு இடம்பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து 2004ஆம் ஆண்டு, பின்னர் 2010, 2015 அனைத்து தேர்தல்களிலும் அவர் வெற்றி பெற்றிருந்தார். நல்லாட்சி அரசாங்கத்திலே எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். இது சொல்லும் போதே யார் என்று தெரிந்திருக்கும். திரு சம்பந்தன் அவர்கள் நேற்று இரவு அவருடைய உடல் நல குறைவால் உயிரிழந்திருக்கிறார். அவருக்கு நமது அஞ்சலியையும் செலுத்தி நிற்கின்றோம் என்று அனைத்து பத்திரிகைகளும் அவருடைய இந்த உயிரிழப்பு தொடர்பான விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. குறிப்பாக தமிழ் விடுதலை புலிகள் காலத்துக்கு பின்னர் இவரை அனைத்து தமிழ் மக்களும் தற்காலிகமாக அல்லது இந்த சூழ்நிலை கருதி அவரை தலைவராக ஒருமித்து ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். பின்னர் அவருடைய காலத்திலேயே அந்த கூட்டணி பிரிந்தும் இருக்கிறது. எனவே அவர் சார்பான விடயங்களுக்கு அதிக அளவு இன்றைய பத்திரிகைகளிலே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலிலே சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவதற்கு அனைத்து தரப்பினரிடமும் ஜனாதிபதியை அங்கே வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தனக்கான ஆதரவை வழங்கும்படி கோரியிருக்கிறார். குறிப்பாக பெரமுன இரண்டுபட்ட நிலையில் இருக்கிறது. அதே போல சுதந்திர கட்சி தம் சார்பாக வேட்பாளர்களை நிறுத்துவதற்கு தயாராகி இருக்கிறார்கள். எனவே சுயேட்சையாக அல்லது ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக போட்டியிடுவாராக இருந்தால் அங்கே பெரமுனனுடைய ஆதரவு கிடைக்காது. எனவே அவர் சுயேட்சையாக போட்டியிட ஆதரவு கோரி நிற்கிறார். எனவே இவ்வாறான செய்திகள் பல முக்கிய செய்திகளாக இருக்கின்றன. எனவே பத்திரிகைக்குள்ளே நாங்கள் நுழையலாம். உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பதும் பெருந்தலைவர் சம்பந்தன் மறைவு தமிழ் மக்களுக்கு பேரிழப்பு, நாடாளுமன்றத்திலும் அஞ்சலிக்கு ஏற்பாடு என குறிப்பிடப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சியின் பெருந்தலைவர் ராஜவரோதியம் சம்பந்தன் கொழும்பில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு 11 மணி அளவிலே தனது 91வது வயதிலே காலமானார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த சில தினங்களாகவே உடல் நலம் குன்றியிருந்தார் பெருந்தலைவர் ரா சம்பந்தன். இந்த நிலையிலே நேற்றிரவு அவரது வீட்டில் இருந்தபோது உடல் நலம் திடீரென மோசமடைந்திருந்தது. அதையடுத்து அவர் அவசரமாக கொழும்பில் உள்ள லங்கா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தார். எனினும் அவர் அங்கு உயிரிழந்து விட்டார் என மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர். ரா சம்பந்தனின் பூத உடல் கொழும்பில் உள்ள மலர்ச்சாலை ஒன்றிலே அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து அவரது பூத உடல் நாடாளுமன்றத்திலே அஞ்சலிக்கப்பட்ட பின்னரே அவரது சொந்த இடமான திருவோணமலைக்கு எடுத்துச் செல்லப்பட இருப்பதாகவும் சம்பந்தரது பூத உடல் அஞ்சலிக்காக கொண்டு செல்லப்பட உள்ள இடங்கள் மற்றும் ஏனைய விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என அவரது குடும்பத்தினர் நேற்று தெரிவித்ததாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவருடைய உயிரிழப்பை தொடர்ந்து இந்த மலர்ச்சாலையில் கொழும்பில் வைக்கப்படும் என்கின்ற விடயங்கள் இந்த பத்திரிகை அச்சிடும் வரைக்கும் தெரிய வராத காரணத்தால் அந்த விடயம் சொல்லப்படவில்லை. ஏனைய முன்பக்க செய்திகளை பார்த்து விடலாம். ஊசிக்கு பயந்தோடியவர் வாகனத்தில் மோதி சாவு என குறிப்பிடப்பட்டதான செய்தி. அதாவது வவுனியா மருத்துவமனையிலே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கிருந்து தப்பிச் சென்றவர் வீதியிலே சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். வவுனியா ஆச்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த லியோசியஸ் டெல்சன் என்பவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி தேர்தல் பெரமுனவின் முடிவு ஜூலை 20 அறிவிப்பு. பெரமுனவுக்குள் பரபரப்பு என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக தமது கட்சியின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டை எதிர்வரும் 20ஆம் தேதி
பொதுஜன பெரமுன அறிவிக்க உள்ளதென தெரிய வருகிறது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான கட்சியின் இறுதி முடிவை எடுப்பதற்காக எதிர்வரும் 19ஆம் தேதிக்கு முன்னர் பெரமுனவின் நிறைவேற்று குழு கூட உள்ளதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இலகுவாக பெரமுன தனது உறுப்புரிமை அல்லது தன்னுடைய ஜனாதிபதி தேர்தலிலே வாக்கிடுகின்ற உரிமையை விட்டு கொடுக்காது என்பதே பலருடைய நிலைப்பாடாகவும் இருக்கிறது. இதே நேரத்திலே தமிழ் பொது வேட்பாளர் விடயமும் பேசப்பட்டு வருகிறது. திரு சம்பந்தன் அவர்கள் அந்த பொது வேட்பாளர் விடயத்துக்கு எதிராகவே இருந்தவர். அவருடைய உயிரிழப்பை தொடர்ந்து அந்த பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் சற்று நலிவடைய வாய்ப்பு இருக்கிறது. அல்லது பொது வேட்பாளர் என்கின்ற அந்த விடயம் வலிமை அடைந்து பொது வேட்பாளரை நிறுத்தக்கூடாது என்கின்ற விடயம் நலிவடைய வாய்ப்பு இருக்கிறது. எனவே திரு சுமந்திரன் மாத்திரமே இந்த பொது வேட்பாளர் விடயம் தொடர்பாக பேச இருக்கிறார். புதிதாக நியமிக்கப்பட இருக்கக்கூடியவரும் அது சார்பாக பேச வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாட்டு ஆசையால் 50 லட்சம் அம்போ மோசடி செய்த பெண் கைது என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிநாடு அனுப்புவதாக 50 லட்சம் ரூபாய் பண மோசடி செய்த பெண் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரே ஐரோப்பிய நாடொன்றுக்கு அனுப்புவதாக ஆசை காட்டி இந்த பணம் பெறப்பட்டதாக சொல்லப்படுகிறது. புலிகளுக்கு ஆயுதங்கள் ஜேவிபி வழங்கியதா விசாரணை கோருகிறார் நாமல் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஜேவிபியினர் புலிகளுக்கு ஆயுதம் வழங்கினர் என ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் கூறிய விடயம் தொடர்பிலே விசாரணை நடத்தப்பட வேண்டும். இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தியிருக்கிறார். அதே நேரத்திலே கதிர்காமம் செல்ல காட்டுப்பாதை திறக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வரலாற்று சிறப்பு பெற்ற கதிர்காமம் ஆடிவேல் விழாவை அந்த உற்சவத்தை ஒட்டிய கதிர்காமத்துக்கான குமுண தேசிய பூங்காவுடான காட்டுப்பாதை விசேட பூஜை வழிபாட்டுடன் நேற்று ஞாயிற்றுக்கிழமை திறந்து வைக்கப்பட்டதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நைனாதேவியிலே வெட்டியவர் மாட்டினார் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் நைனாதேவிலே கப்பல் திருவிழாவின் போது இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தின் பின்னர் சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருப்பது இரணைமடுவிலே மூழ்கிய சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். கிளிநொச்சி இரணைமடு குளத்திலே நீராடச் சென்ற 14 வயது சிறுவன் ஒருவன் காணாமல் போன நிலையில் நேற்று சடலம் மீட்கப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல பாடசாலைகளுக்கு அருகிலே இன்று கருப்பு கொடி போர் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்டில் உள்ள பாடசாலைகளுக்கு அண்மையிலே இந்த கருப்பு கொடி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது. இதனிடத்திலே நல்லூர் ஆலய சூழலிலே புனிதத்தையும் பாதுகாப்பையும் பேணுவதை உறுதிப்படுத்துமாறு மாநகர சபையிடம் வேலன் சுவாமிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார். அந்த செய்திகளும் முக்கியத்துவம் பெறுகிறது. மந்திகையில் விபத்து, குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அந்த செய்திகளும் இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் அமைந்திருக்கின்றன. தொடர்ந்து உதயன் பத்திரிகையின் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். உட்பக்கத்திலே நல்லூரினுடைய புனிதத்தை பேணுமாறு கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய விடயம் விரிவாக தரப்பட்டிருக்கிறது. ராஜபக்சக்களிடம் செல்ல மாட்டேன் என விமல் ஆணித்தரமாக தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. ராஜபக்சக்களுடன் மீண்டும் இணையும் எண்ணம் எனக்கில்லை என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் என அந்த செய்தி நகர்கிறது. கடன் ஒப்பந்தத்தை ஏற்பதா இறுதி நேரத்திலேயே முடிவு, ஐக்கிய மக்கள் சக்தி அறிவிப்பு என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது. அதே போல கச்சதீவுக்கு அனுமதி இணக்கம் இல்லை, அலி சஃப்ரி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள், அதாவது கச்சதீவிலே சில செயற்பாடுகளை இந்தியா முன்னெடுப்பதற்கு பாக்கு நீரிணையின் எல்லை தொடர்பிலே எந்த விதமான புதிய ஒப்பந்தமும் எட்டப்படவில்லை என வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது. தொடர்ந்து விளம்பரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பதும் தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் ரா சம்பந்தன் காலமானார் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் திருவோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தன் உடல்நல குறைவு காரணமாக கொழும்பிலே நேற்று தனது 91வது வயதிலே காலமானார் என்கின்ற செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. அதே போல முன்பக்க செய்திகளிலே எரிபொருட்களின் விலை குறைவடைந்தன, அது சார்ந்த செய்திகள், அதாவது மாதாந்தம் 1ஆம் தேதி வரக்கூடிய விலை சூத்திரத்துக்கு அமைவாக இந்த விலை குறைப்பு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் 1 லிட்டருடைய விலை 11 ரூபாவால் குறைவடைந்துள்ளது. அதோடு புதிய விலை 344 ரூபாவாக
விலையாக நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது. ஒக்டோன் 95 ரக பெட்ரோல் 1 லிட்டரின் விலை 41 ரூபாவால் குறைவடைந்திருக்கிறது. அதனுடைய புதிய விலை 379 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலும் எந்த தேர்தலுக்கும் நாங்கள் தயாராகவே உள்ளோம் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் தெரிவித்திருக்கிறார். இந்த நேரத்திலும் எந்த தேர்தலுக்கும் நாங்கள் தயாராகவே உள்ளோம் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார். கண்டியில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் என அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பெரமுன ஒருவரை நிறுத்தமாக இருந்தால் ஐக்கிய தேசிய கட்சி இப்பொழுது பலவீனம் அடைந்த நிலையில் இருக்கிறது. எனவே இப்பொழுது ஜனாதிபதியான பின்னர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வாக்குகளின் அடிப்படையிலே அவருடைய இந்த வாக்கு வங்கியானது சற்று அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே பெரமுன ரணில் அவர்களுக்கு இடையிலான போட்டி நிலவும் பட்சத்திலே சஜித் சற்றே எழுச்சி பெறுவார் என்கின்ற செய்திகளும் சொல்லப்படுகிறது. 16ஆம் தேதி முதல் மின் கட்டணம் குறையும் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. எதிர்வரும் 16ஆம் தேதி முதல் மின் கட்டணத்தை குறைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. இதனிடத்திலே ஓமந்தையில் புதையல் தோண்ட முற்பட்ட 5 பேர் கைது என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது. அதே போல ஊசி போடுவதற்கு பயந்து வவுனியா வைத்தியசாலையில் இருந்து தப்பிச் சென்றவர் வீதியிலே சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. வவுனியா வைத்தியசாலையிலே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்து தப்பிச் சென்றவர் வீதியிலே சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது. இதே நேரத்திலே நாட்டுக்காக நான் செய்த நல்ல விடயங்களை மக்கள் நினைவு கூர்வார்கள் என நினைப்பது நகைப்புக்குரியது என தனது 80வது பிறந்த நாளிலே சந்திரிகா தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. நாட்டுக்காக நான் செய்த நல்ல விடயங்களை மறந்தாலும் நாட்டு மக்கள் அவற்றை நினைவு கூறுவார்கள் என்பது நகைப்புக்குரியது என முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே காதலிக்கு பயம் காட்டுவதாக கழுத்திலே கயிற்றை மாட்டிய 17 வயது இளைஞன் மரணமாகி இருக்கிறார். வவுனியாவிலே இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. வவுனியாவிலே வசிக்கின்ற இளைஞர் ஒருவர் காதலிக்கு பயம் காட்ட கழுத்திலே கயிற்றை மாட்டிய நிலையில் அது இறுகியதால் மரணமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் வவுனியாவிலே இந்த இளைஞன் குறிப்பாக அவருக்கு 17 வயது இவர் உயிரிழந்ததாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே முன்பக்க செய்திகளில் சீனாவிடமிருந்து 1.5 பில்லியன் டாலர் கடன் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது. இரணைமடு குளத்திலே காணாமல் போன சிறுவன் நேற்று சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி ஏற்கனவே நாங்கள் விரிவாக பார்த்த விடயமாகவும் அமைந்திருக்கிறது. இவை இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகள். உட்பக்க செய்திகளிலே கொள்ளையுடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்கள் கைது, 2,50,00,000 பெறுமதியிலான தங்க நகைகளும் மீட்கப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. இதே நேரத்திலே மீண்டும் ஒரு திட்டத்துடன் நுழையும் அதானி நிறுவனம் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கிறது. அதாவது கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனைய அபிவிருத்தி மற்றும் மன்னாரிலே சர்ச்சைக்குரிய காற்றாலை மின்சார திட்டத்திலே ஈடுபட்டுள்ள இந்தியாவின் அதானி நிறுவனம் இலங்கையிலே 3வது திட்டம் ஒன்றை முன்மொழிந்திருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மன்னாரிலே சற்று அவர்களுக்கு எதிர்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அது சார்ந்த விடயங்களும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. இதே நேரத்திலே தினக்குரல் பத்திரிகையை பார்ப்போமாக இருந்தால் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஜனாதிபதி தேர்தலிலே சுயேட்சை வேட்பாளராக போட்டி, அனைத்து தரப்பிடமும் ஆதரவு கோர உள்ள ரணில் சகல அரசியல் கட்சிகளுக்கும் கடிதம் எழுத உள்ளார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலிலே தான் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்குவதற்கு ஆதரவு கோரி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அனைத்து கட்சிகளிடமும் ஆதரவு கோர உள்ளதாகவும் அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே புதன்கிழமை இரவு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் போது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே தான் வேட்பாளராக களமிறங்கப் போவதாக தனது வலுவான அறிகுறியை வெளிப்படுத்தினார். நான் ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்கிறேன். நீங்கள் என்னுடன் சேர்ந்து முன்னேறுவீர்களா அல்லது இருட்டிலே தடுமாறி கொண்டிருப்பவர்களுடன் ஒத்து போவீர்களா? இன்னும் பிரச்சனைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விடயங்களை அவர் இங்கே முன்வைத்திருந்தார். எதிர்கட்சி அவர் சாடியிருந்தார். இப்பொழுது அவருக்கு சார்பாக இருக்கிற பெரமுனவும் ஒருவரை களமிறக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அவ்வாறு இறக்கும் பட்சத்திலே ஜனாதிபதி அங்கே சுயேட்சையாக களமிறங்க இருப்பதாகவும் சொல்லப்பட்ட அந்த செய்தி நகர்கிறது. முன்பக்க செய்திகளிலே எரிபொருளின் விலை குறையும் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. எரிபொருள் விலைகளின் திருத்தத்துக்கு ஏற்ப
இவை விலை குறைப்பு செய்யப்பட்டதாகவும் நாங்கள் அவை எவ்வாறு விலை குறைப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் பத்திரிகைகளிலே பார்த்திருக்கின்றோம். தங்கம் கடத்திய கும்பல் கைது என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கிறது. அதனிடத்தில் இந்திய மீனவர்கள் இனி சட்ட ரீதியாக வரலாம், புதிய சட்டம் வருகிறது என ஹேமந்த் குமார் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அதாவது இலங்கை இந்திய அரசுகள் கச்சதீவு விடயத்திலே 2 நாட்டு மீனவர்களையும் பாதிக்கின்ற வகையிலே செயற்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பிலே அத்துமீறி வருகின்றமே பாரிய பிரச்சனையாக உள்ளதென தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தினுடைய தேசிய அமைப்பாளர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது. இதனிடத்திலே மூத்த தமிழ் அரசியல்வாதி சம்பந்தன் காலமானார் என்கின்ற செய்தி. தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் ரா சம்பந்தன் நேற்றிரவு காலமாகி இருக்கிறார். உடல்நல குறைவால் கொழும்பிலே தனியார் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இவர் உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. புலிகளுக்கு ஆயுதங்களா விசாரணை வேண்டும் பிள்ளையான் கூறியது தொடர்பிலே நாமல் ராஜபக்ச வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து தரப்பட்டிருக்கிறது. ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கூறுவதை போன்று ஏதேனும் ஒரு அரசியல் கட்சி விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் வழங்கியிருக்குமானால் அது குறித்து முறையான விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என பொதுஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளரும் எம்பியுமான நாமல் ராஜபக்ச வலியுறுத்தி இருக்கிறார். இதனிடத்திலே இலங்கை ஆசிரியர் சங்கம் பாடசாலைகளுக்கு அருகிலே இன்று கருப்பு கொடி போர் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. நடலாவிய ரீதியிலே இன்று பாடசாலைகளுக்கு அருகிலே இன்றைய தினம் கருப்பு கொடி போராட்டம் ஒன்று முன்னெடுக்க உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் அறிவித்திருக்கிறது. அண்மையிலே ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களால் கொழும்பிலே முன்னெடுக்கப்பட்ட எதிர்ப்பு போராட்டத்தின் போது கண்ணீர் புகை பிரயோகம் மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த கருப்பு கொடி போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை போலீசாரின் தாக்குதல்களை எதிர்த்து நாளை பிற்பகல் 2 மணிக்கு பாடசாலைக்கு எதிரிலே ஆசிரியர்கள் அதிபர்கள் இணைந்து எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாகவும் இதிலே பெற்றோர்களை இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்திருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் கடலிலே அடைந்த திரவத்தை அருந்திய மீனவர்களிலே மேலும் ஒருவர் நேற்று மரணம் என்கின்ற ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. கடலிலே மிதந்து வந்த போத்தலில் இருந்த திரவத்தை மதுபானம் என கருதி அருந்திய சம்பவத்திலே நேற்று முன்தினம் 4 மீனவர்கள் பலியான நிலையில் நேற்று மேலும் ஒருவர் உயிரிழந்த நிலையில் பலியானோர் எண்ணிக்கை 5ஆக அதிகரித்திருக்கிறது. இதேவேளை மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட மேலும் 2 மீனவர்களும் சிங்கப்பூர் வணிக கப்பலிலே ஏற்றிச் செல்லப்பட்டு அவசர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். தங்காலை மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடலுக்கு சென்ற மீனவர்களே இவ்வாறு இந்த பிரச்சனையை எதிர்கொண்டிருக்கிறார்கள். அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. சஜித்தை கவிழ்க்க ஹர்ஷ திட்டம் மனுஷ சந்தேகம் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. மொட்டு கட்சியின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்து வேட்பாளராவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என யாழ்ப்பாணத்திலே தம்மிக்க பெரியரா தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி வேட்பாளராக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தனக்கு வழங்கிய நிபந்தனைகளை தான் பூர்த்தி செய்துள்ளதாகவும் இதன்படி வேட்பாளராகுவதற்கு நான் தயாராகவே இருக்கிறேன் என்றும் பிரபல தொழிலதிபரும் பாராளுமன்ற உறுப்பினருமான தம்மிக்க பெரியரா தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. கச்சதீவை இரகசியமாக இந்தியாவுக்கு விட்டுவிட்டார்களா? கிழக்கு மக்களின் குரல் அமைப்பு கேள்வி எழுப்பியிருக்கிறது. ராஜபக்சக்களுடன் இருந்த 7 பங்காளிகள் ரணிலுடன் ஐக்கிய மக்கள் சக்தியை முடைக்க முயற்சி என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது. அதாவது ராஜபக்சக்களின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியுடன் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே இணைந்து பயணித்த 7 பங்காளி கட்சிகள் ஜனாதிபதி தேர்தலிலே ரணில் விக்ரமசிங்க அவர்களை வளைத்து போட்டு விட்டார் என சொல்லப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது. எரிபொருட்களின் விலைகளில் திருத்தம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் பார்த்ததின்படி 355 ரூபாவாக காணப்பட்ட 92 ரக ஒக்டேன் பெட்ரோல் லீட்டரின் விலை 11 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதனுடைய புதிய விலை 344 ரூபாய் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏனைய செய்திகள் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திகளாக அமைந்திருக்கிறது. ஈழநாடு பத்திரிகையை பார்ப்போமாக இருந்தால் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது பெருந்தலைவர் ரா சம்பந்தன் காலமானார் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் பெருந்தலைவரும் திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ராஜவிரோதியம் சம்பந்தன் தனது 91வது வயதிலே நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு 11 மணி அளவிலே கொழும்பில் காலமானார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எம்பி ஆகிறார் குகதாசன் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இலங்கை தமிழரசு கட்சியின் திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான ச குகதாசன் பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்படுவார் என சொல்லப்படுகிறது. இலங்கை தமிழரசு கட்சியின் பெருந்தலைவர் திருவண்ணாமலை மாவட்ட எம்பி ரா சம்பந்தன் அவர்கள் நேற்று காலமானதை தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தலிலே அதிகளவு வாக்கை பெற்றிருக்கக்கூடிய
கோதாசன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாட்டின் கடல் வளங்களையும் அகழ்கிறது அதானி குழுமம் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது. நாட்டின் கடல் படுக்கைகளில் உள்ள கோபால்ட் என்கின்ற கனிம வளத்தை அகழும் திட்டத்திலே அதானி குழுமம் ஈடுபட உள்ளதாக அறிய வருகிறது என அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. கதிர்காமத்துக்கான காட்டுப்பாதை திறக்கப்பட்டிருக்கிறது. புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. எரிபொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையிலே 92 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 344 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. பதில் சட்டம் அதிபராக பரிந்த இன்று நியமனம் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது. பதில் சட்டம் அதிபராக சிரேஷ்ட மேலதிக சொலிட்டர் ஜெனரல் பரிந்த ரணசிங்க இன்று நியமிக்கப்பட உள்ளார் என அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது. என்னிடம் பாடம் படியுங்கள், பிறகு அரசியல் செய்யுங்கள் என எதிர்கட்சிகளுக்கு ரணில் கூறுகிறார் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது. ஏனைய செய்திகள் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திகளாக அமைந்திருக்கிறது. நாளாந்த முதியன் விளம்பரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோனுடைய கலியகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.